Hello, greetings to all. இந்த வீடியோவில் ஃப்ளோசார்ட்டின் 3 கட்டமைப்புகளுள் ஒன்றான இட்டரேஷன் என்ற கட்டமைப்புக்குள் வரக்கூடிய நெஸ்டட் லூப் என்கின்ற விடயத்தை காண இருக்கின்றோம். ஃப்ளோசார்ட்டின் 3 கட்டமைப்புகள் எவை என்பதை பார்ப்போம். சீக்வென்ஸ், அதாவது ஒரே நேரான தொடர் செயல்முறை, ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்தவித கிளை பிரிவுகளுமின்றி நேராக சென்று முடிவடையக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இரண்டாவதாக செலெக்ஷன், தெரிவுடன் கூடிய செயல்முறை, அதாவது இடைநடுவே எங்காவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கான விடை ஆம் என்று வரும்போது ஒரு விதமான செயல்முறைகளையும், இல்லை என்று வருமாயின் அதற்கு வேறு சில விதமான செயல்முறைகளையும் செய்து இறுதியில் எண்டில் முடிவடையக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பு. மூன்றாவதாக இட்டரேஷன் எனப்படுகிறது. திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு செயல்முறை, அதாவது ஒரே மாதிரியான செயல்பாடுகளை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் செய்ய வேண்டுமாயின் அதற்கு இட்டரேஷன் என்ற இந்த முறை கைக்கொள்ளப்படுகிறது. எண்ணிக்கையை பொறுத்து திரும்ப திரும்ப அது செய்து முடித்த பின் முடிவை நோக்கி செல்லும். நெஸ்டட் லூப், ஃப்ளோசார்ட்டின் இட்டரேஷன் கட்டமைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கான சுழற்சியை நாங்கள் லூப் என்கின்றோம். அவ்வாறான ஒரு லூப்பிற்குள் இன்னொரு லூப் வருவதுதான் நெஸ்டட் லூப் ஆகும். இந்த நெஸ்டட் லூப்பை புரிந்து கொள்வதற்காக எளிய உதாரணம் ஒன்றை பார்ப்போம். இங்கு டேங்க் ஒன்று இருக்கின்றது. அதனை நீரினால் நிரப்ப வேண்டும். அதனை நிரப்புவதற்கு கேன் பயன்படுத்தப்படும். 20 கேன் நீர் ஊற்றப்படும் போது இந்த டேங்க் நிரம்பும். அதேபோல 6 பக்கெட் நீரை கிணற்றிலிருந்து அள்ளி கேனுக்கு ஊற்றும் போது கேன் நிறையும். எனவே இந்த செயல்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் பக்கெட் ஊடாக நீரை கேனுக்கு ஊற்றி நிரப்புவோம். 1 2 3 4 5 6 பக்கெட் நீர் ஊற்றப்படும் போது கேன் நிரம்பி விடுகிறது. எனவே இதனை கொண்டு போய் டேங்கில் ஊற்ற வேண்டும். டேங்கில் ஊற்றும் போது அங்கே 1 என எண்ணப்படுகிறது. ஒரு கேன் ஊற்றப்பட்டுள்ளது. இன்னும் 19 கேன்கள் ஊற்ற வேண்டும். மீண்டும் கேனை கொண்டு வந்து மீண்டும் இந்த கவுண்ட் 0 ஆரம்பிக்கிறது. 1 2 3 4 5 6. இப்போது கேன் நிரம்பிவிட்டது. கேனை கொண்டு சென்று டேங்கில் ஊற்ற வேண்டும். இப்போது அங்கே கவுண்ட் 2 மாறிவிடும். இவ்வாறு 20 வரைக்கும் செல்வதுதான் நோக்கம். ஆகவே இங்கே பிரதான சுற்றாக டேங்கை நிரப்புவது காணப்படுகிறது. அதனை நாங்கள் பிரைமரி லூப் என்கின்றோம், முதன்மை சுற்று. இந்த முதன்மை சுற்றுக்கு உதவியாக இந்த பக்கெட் மூலம் கேனிற்கு நீரை நிரப்பும் செயல்பாடு இருக்கிறது. ஆகவே அதனை நாங்கள் செகண்டரி லூப் அல்லது துணை சுற்று என்கின்றோம். இந்த உதாரணத்தில் வேரியபிள்களாக நாங்கள் எடுக்கக்கூடியது கேன்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு நம்பர் ஆஃப் கேன்ஸ் NOC என எடுத்துக்கொள்கின்றோம். அதே போல பக்கெட்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் என்ற தரவை பெறுவதற்கு NOB என எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்து முதன்மை சுற்றுக்கான கவுண்டர் ஒன்று அவசியம். அதாவது முதன்மை சுற்றை எண்ணுவதற்கு ஒரு கவுண்டர் அவசியம். ஆகவே கவுண்ட் A என்றும்
துணை சுற்றுக்கு ஒரு கவுண்டர் அவசியம். அதனை கவுண்ட் பி என்றும் மொத்தமாக 4 வேரியபிள்கள் எடுத்து பயன்படுத்த இருக்கின்றோம். இப்போது நாங்கள் வரைதல் செயல்பாடை மேற்கொள்வோம். ஸ்டார்ட். நான் ஏற்கனவே சொன்ன 4 வேரியபிள்களில் 3 இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பர் ஆஃப் கேன்ஸ் 20, நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் 6, கவுண்ட் ஏ 0. இங்கே கவுண்ட் பி மாத்திரம் இல்லை, அது இன்னொரு இடத்தில் கொடுக்கப்படும். முழுமையாக நாங்கள் அவதானிக்கும் போது அது புரியும். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. கவுண்ட் ஏ நம்பர் ஆஃப் கேன்ஸை விட குறைவா? அதில் ஆம் என்ற விடை வரக்கூடிய இடத்தை நாங்கள் இன்னொரு ப்ராசஸை போடுகின்றோம். கவுண்ட் பி ஈக்குவல் டு 0. இப்போது 4 வேரியபிள்களும் உருவாக்கப்பட்டு விட்டன. மீண்டும் ஒரு டிசிஷன் வருகிறது. அங்கே கேட்கப்படுகின்ற கேள்வி கவுண்ட் பி ஆனது நம்பர் ஆஃப் பக்கெட்ஸை விட குறைவா? ஆம் என்கிற அந்த பகுதியில் நோக்கி செல்லும் போது அங்கே ஃபெச் வாட்டர், அதாவது கிணற்றிலிருந்து நீரை அள்ளுவதை குறிக்கிறது. அது இன்புட்டாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது ஒரு ப்ராசஸ் அள்ளப்பட்ட நீர் கேனில் ஊற்றப்படுகிறது. இப்போது எண்ணுவதை குறிப்பதற்காக கவுண்ட் பி 1 கூட்டப்படுகிறது. கவுண்ட் பி கவுண்ட் பி + 1 என்பது ஏற்கனவே கவுண்ட் பியில் உள்ள 0 1 கூட்டப்பட்டு இப்போது கவுண்ட் பிக்குள் 1 சேமிக்கப்படுகிறது. மீண்டும் சுற்றை நோக்கி செல்கிறது. அங்கே திரும்பவும் அதே கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போது கவுண்ட் பி 1ஆக இருக்கிறது. NOB நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் என்பது அதே 6ஆகவே இருக்கிறது. ஆகவே திரும்பவும் எஸ்ஐ நோக்கி செல்லும். இவ்வாறு சுழன்று 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 6ஐ அடையும் போது நோவை நோக்கி செல்ல வேண்டிய தேவைப்படும். இப்போது நோவில் கேனில் உள்ள நீர் டேங்கிற்கு ஊற்றப்படுகிறது. அதாவது 6 வாளி ஊற்றப்பட்டு முடிந்தாயிற்று. இப்போது அதை கொண்டு போய் டேங்கில் ஊற்றப்படுகிறது. இப்போது டேங்கில் ஊற்றப்பட்ட கணக்கு எண்ணப்படுகிறது. அதாவது கவுண்ட் ஏயில் ஏற்கனவே 0 இருந்தது. இப்போது 1 சேர்க்கப்பட்டு கவுண்ட் ஏக்குள் 1 என குறிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கேன் ஊற்றப்பட்டாயிற்று என்பதை குறிக்கிறது. மீண்டும் சுற்றை நோக்கி வருகிறது. அது கீழ் நோக்கி வரும்போது கவுண்ட் ஏ 1, நம்பர் ஆஃப் கேன்ஸ் 20. ஆகவே மீண்டும் எஸ்ஐ நோக்கி செல்லும். இவ்வாறு திரும்பவும் 6 முறை சுழலும். நாங்கள் டெஸ்டில் அதனை பார்ப்போம். இறுதியாக கவுண்ட் ஏ ஆனது 20 என்ற இலக்கத்தை அடையும் போது 20 கேன் ஊற்றியாயிற்று என்று வருகின்றது. ஆகவே இந்த செயலி அல்லது டிசிஷன் நோ என்ற விடையை பெறும். ஆகவே அது எண்டை நோக்கி சென்று முடிவடையும். இந்த உதாரணத்தை வீடியோவை நீங்கள் நிறுத்தி வைத்து மெதுவாக ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த இடத்தில் செகண்டரி லூப்பாக நாங்கள் ஏற்கனவே முன்னே உதாரணத்தில் பார்த்தது போல செகண்டரி லூப்பாக இந்த பகுதி செயல்படுகிறது. பிரைமரி லூப்பாக இந்த பகுதி செயல்படுகிறது. இப்போது இந்த ஃப்ளோ சார்ட்டை பரிசோதித்து பார்ப்போம். இங்கே காணப்படுகின்ற மஞ்சள் புள்ளியை கவனமாக பின்பற்றுங்கள். மேலிருந்து கீழே வருகிறது. 3 வேரியபிள்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கீழே வருகிறது. இப்போது கவுண்ட் ஏயின் பெறுமதி 0, மேலே குறிப்பிட்டது போன்று 0. நம்பர் ஆஃப் கேன்ஸ் என்பது 20. ஆகவே இந்த கேள்விக்கு எஸ் என்ற விடையே வருகிறது. அதாவது கவுண்ட் ஏ NOCயை விட சிறிதா என்ற கேள்விக்கு எஸ் என்கிற விடை தான் கிடைக்கும். ஆகவே கீழ் நோக்கி செல்லும். இங்கு கவுண்ட் பி உருவாக்கப்படுகிறது 0ஆக. கீழே போகும்போது அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. தீர்மானத்துக்காக கவுண்ட் பி 0ஆக இருக்கிறது. நம்பர் ஆஃப் பக்கெட் 6ஆக இருக்கிறது. ஆகவே கவுண்ட் பி NOBயை விட சிறியதா என்ற கேள்விக்கு எஸ் என்கின்ற விடை கிடைக்கிறது. ஆகவே கீழ் நோக்கியே செல்கிறது. இங்கே ஃபெச் வாட்டர் என்கின்ற ஒரு இன்புட் தரப்பட்டுள்ளது. அதாவது கிணற்றிலிருந்து நீரை அள்ளும் செயல்பாட்டை குறிக்கிறது. அடுத்ததாக அள்ளப்பட்ட நீர் கேனிற்கு ஊற்றப்படுகிறது. பின்பு இந்த செயல்பாட்டை
கவுண்ட் பண்ணுவது எண்ணுவதற்காக இங்கு கவுண்ட் பி உடன் 1 கூட்டப்படுகிறது. அதாவது ஒரு வாளி அல்லது பக்கெட் ஊற்றப்பட்டாயிற்று என்பதை குறிக்கிறது. இப்போது திரும்பவும் அந்த சுற்றுக்கு வருகிறது. இப்போது கவுண்ட் பி இன் பெறுமதி 1, நம்பர் ஆஃப் பக்கெட் இன் பெறுமதி 6. ஆகவே மீண்டும் அது சிறியது தான். ஆகவே எஸ் என்ற விடையே திரும்பவும் கிடைக்கிறது. ஆகவே மீண்டும் கீழ் நோக்கி சென்று அதே போல கேனிற்கு நீரை சேர்த்து கவுண்டுடன் 1 கூடி மீண்டும் அதே கேள்விக்கு வருகிறது. இப்படி 6 முறை சுற்றிய பின் இறுதியாக ஒரு கட்டத்தில் கவுண்ட் பியின் பெறுமதி 6 ஆக மாறிவிடும். இப்போது நம்பர் ஆஃப் பக்கெட்டின் பெறுமதியும் 6, இதன் பெறுமதியும் 6. ஆகவே கவுண்ட் பி NOBஐ விட சிறியதா என்ற கேள்விக்கு நோ என்ற விடைத்தான் கிடைக்கும். ஆகவே நோ பகுதியை நோக்கி சென்று ஆட் டு டேங்க் என்ற அந்த ப்ரோசஸ், அதாவது கேனில் உள்ள நீர் இப்போது டேங்கிற்கு ஊற்றப்படுகிறது. இப்போது டேங்கிற்கு ஊற்றப்பட்ட எண்ணிக்கை இங்கே கவுண்ட் பண்ணப்படுகிறது. ஒரு முறை ஊற்றியாயிற்று என்பதை இங்கே கவுண்ட் பண்ணப்படுகிறது. மீண்டும் அந்த சுற்றை நோக்கி செல்கிறது. அங்கே அதே கேள்வி. இப்போது ஏயின் பெறுமதி 1, NOCயின் பெறுமதி 20. ஆகவே சிறியது தான். ஆகவே எஸ் என்ற அந்த செயல்பாட்டை நோக்கி போகிறது. கவுண்ட் பி மீண்டும் ஏற்கனவே முதல் சுற்றில் அது 6 வரை அதிகரித்திருந்தது. அதனை நாங்கள் மீண்டும் பூஜ்ஜியமாக்குகின்றோம். இவ்வாறு பூஜ்ஜியமாக்காவிட்டால் அந்த சுழற்சி நடைபெறாது. மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து செல்ல வேண்டும். அதே போல் அதே கேள்வி, அதே மாதிரியான விடை. ஆகவே அது இவ்வாறு திரும்ப திரும்ப 6 முறை செய்துவிட்டு அப்படியே நோவை நோக்கி திரும்ப சென்று இப்போது டேங்கில் ஊற்றி 1 கூடி இப்போது ஏயின் பெறுமதி 2 ஆக இருக்கும். ஒரு கட்டத்தில் அதுவும் 20ஐ அடைந்து விடும். கவுண்ட் ஏயும் 20ஐ அடைந்த பின் NOCயை விட கவுண்ட் ஏ சிறியதா என்ற கேள்விக்கு நோ என்ற பதில் வரும். ஆகவே அது எண்டை நோக்கி செல்லும். இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டின் பரிசோதனை. இப்போது ஒரு எக்ஸசைஸை பார்ப்போம். ப்ராப்ளம் ஒன்று தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் எத்தனை பேர் என்பதை முதலில் உள்வாங்க வேண்டும். அதன் பின் ஒவ்வொரு மாணவருக்கும் எத்தனை பாடங்கள் என்பதையும் உள்வாங்க வேண்டும். இப்போது ஒவ்வொரு மாணவரினதும் ஒவ்வொரு பாடங்களையும் தனித்தனியாக கேட்டு அவற்றை கூட்டி டோட்டல் மற்றும் எவரேஜை ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக தெரிவிக்க வேண்டும். இதனை நெஸ்டட் லூப் முறையை பயன்படுத்தி இட்டரேஷன் கட்டமைப்பையும் பயன்படுத்தி ஃப்ளோ சார்ட்டாக வரைய வேண்டும். இந்த வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் அதனை முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைவதற்கு நமக்கு தேவையான வேரியபிள்களை முதலில் அடையாளம் காண்போம். மாணவர்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கின்ற NOS வேரியபிள் உருவாக்கப்படுகிறது. மார்க்ஸ்களின், அதாவது பாடங்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்கின்ற NOM என்கிற வேரியபிள் உருவாக்கப்படுகிறது. அடுத்து முதன்மை சுற்றுக்கான கவுண்டர் கவுண்ட் ஏ, துணை சுற்றுக்கான கவுண்டர் கவுண்ட் பி. மேலதிகமாக மார்க்ஸ்களை, ஒவ்வொரு மார்க்ஸையும் தனித்தனியாக மாணவர்கள் என்று பெறும்போது அதனை போட்டு வைப்பதற்காக மார்க்ஸ் என்ற வேரியபிள் உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாக டோட்டலை காண இருப்பதால் டொட் என்கின்ற வேரியபிள் உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாக சராசரி எவரேஜ் காண இருப்பதால் AVG என்ற வேரியபிள் உருவாக்கப்படுகிறது. இந்த வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் வரைந்து பாருங்கள். வரைந்ததை அடுத்த திரையில் வருகின்ற ஃப்ளோ சார்ட்டுடன் ஒப்பிட்டு சரிபாருங்கள். இதுதான் அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளமிற்கான ஃப்ளோ சார்ட்டாக காணப்படுகிறது. வீடியோ நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் வரைந்ததையும் இதனையும் ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் செய்யுங்கள். தொடர்ந்தும் எமது வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் வர வேண்டுமென்றால் எமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.